ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, மறுபடியும் இவருக்கு வந்து மெமரி போயிருது. என்ன அப்படின்னா, அந்த ஹீபர்ட் ஷீபர்ட் வந்து பிகினிங்ல எப்படி இருந்துச்சு, பிகினிங் வந்து இவர் எங்க அதை பார்த்தாரு அப்படிங்கிற மெமரிக்கு போயிடுறாரு. ஒன்ஸ் Pamanak when the lilac scent was in the air and the fifth month grass was growing. ஓகே, அது வந்து ஃபிஃப்த் மந்த் அப்படின்னா மே மந்த். லில்லியாக் அப்படின்னு ஒரு ஃப்ளவர் வந்து அதோட சென்ட் வந்து ஃபுல்லா அந்த ஏர்ல கலந்துருக்கான். பாமனாக் அப்படின்னா நியூயார்க் சிட்டில வந்து அது ஒரு பிளேஸ். அந்த அந்த பீரியட்ல வந்து நிறைய கிராஸ் எல்லாம் க்ரோவா இருக்கு அந்த டைம். Up the seashore in some briars, two feathered guests from Alabama, two together, and their nest and four light green eggs spotted with brown. Okay. இப்போ வந்து அந்த ஷீஷோர் பக்கத்துல தான் இவர் வீடு இருக்கு. அப்ப வந்து அங்க பக்கத்துல வந்து சம் பிரையர்ஸ் அப்படின்னா புதர் செடி இருக்குல்ல, அதுக்குள்ள வந்து ரெண்டு அலபாமால இருந்து வந்த ரெண்டு பேர்ட்ஸ் வந்து இருக்கு. அங்க வந்து நெஸ்ட் ஃபார்ம் பண்ணி அதுல வந்து ஒரு 4 எக் இருக்கு. அது எந்த கலர்ல இருக்குன்னா லைட் கிரீனு spotted with brown அப்படி இருக்கு. And every day the he-bird 2 and 4 near at hand, and every day the she-bird crouched on her nest silent with bright eyes. Okay. அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஷீபர்ட் வந்து ஹீபர்ட் எங்கேயாச்சும் வெளியே நீ போயிட்டு வா அப்படின்னு தள்ளுற மாதிரியும், ஆனா அந்த ஹீபர்ட்க்கு வந்து சரி நெஸ்ட் இருக்கு, கூட ஷீபர்ட் இருக்கு, அதுக்கு வந்து எக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கணும்ல, அதனால வந்து அது என்ன பண்ணுதுன்னா 2 and 4 நியர் அட் ஹேண்ட்னா கையேற்ற தூரத்துல வந்து பறந்து பறந்து அங்கேயும் சுத்திட்டு இருக்கான். அப்ப ஷீபர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அதோட நெஸ்ட்ல வந்து ஒரு மாதிரி முட்டையை அடக்காக்குள்ள அந்த மாதிரி அந்த பிரைட் ஐஸ் வச்சுட்டு சைலண்டா அடக்காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அண்ட் எவ்ரிடே ஐ எ கியூரியஸ் பாய் நெவர் டு க்ளோஸ் நெவர் டிஸ்டர்பிங் தெம் கேஷியஸ்லி பியரிங் அப்சர்விங் டிரான்ஸ்லேட்டிங். ஓகே, இப்போ வந்து இவர் வந்து பக்கத்துல தான் இருக்காரு, ஆனா ரொம்ப பக்கமாவும் போகாம அதை டிஸ்டர்பும் பண்ணாம அதையே முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது, அது சிங் பண்றதே அப்சர்வ் பண்றது, டிரான்ஸ்லேட் பண்றதா இவர் வந்து இருக்காரு. டிரான்ஸ்லேட் பண்றதுன்னா அது பாடுறதெல்லாம் இவர் வந்து வேர்ட்ஸா டிரான்ஸ்லேட் பண்றாரு. எப்படின்னா ஷைன் 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 போர் டவுன் யுவர் வார்ம் கிரேட் சன் வைல் வி பாஸ் வி டூ டுகெதர். ஓகே, இது வந்து அந்த ஹீபர்ட் பாடுற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. ஓகே, ஷைன் 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 இந்த இடத்துல வந்து சன்னோட ஷைனை சொல்லுது. நீ வந்து உன்னோட வார்ம்த் வந்து உன்னோட ஹீட்டை வந்து குறைச்சிக்கோ. ஏன் அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். ஏன் அப்படின்னா டே டைம்ல தான் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வெளியே போகும் இல்லையா, கொஞ்சம் நைட் டைம்னா அது அதோட கூட்டில் தானே இருக்கும். பாஸ்க் அப்படின்னா எக்ஸ்போஸ் டு வார்ம்த் ரிலாக்ஸேஷன். அதனால வந்து நீ உன்னோட வார்ம்த்தை குறைச்சிக்கிட்ட அப்படின்னா நாங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகிப்போம். ஓகே, டூ டுகெதர் நாங்கள் வந்து இப்போ வந்து சேர்ந்துருக்கோம். விண்ட்ஸ் ப்ளோ சவுத் ஆர் விண்ட்ஸ் ப்ளோ நார்த், டே கம் ஒயிட் ஆர் நைட் கம் பிளாக். ஓகே, இப்போ வந்து சவுத்துல இருந்து சீஷோருங்கும் போது மாத்தி மாத்தி காத்தடிக்கும்ல, அதெல்லாம் சொல்றாங்க. டேனாலும் சரி நைட்னாலும் சரி, ஹோம் ஆர் ரிவர்ஸ் அண்ட் மவுண்டைன் ஃப்ரம் ஹோம், நாங்க எங்க சுத்தினாலும் சரி, சிங்கிங் ஆல் டைம் எப்பயுமே நான் பாடிட்டு தான் இருப்பேன். மைண்டிங் நோ டைம், இந்த டைம்ல தான் பாடணும் அப்படிங்கறதா கிடையாது, எப்பயுமே நான் பாடிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. வைல் வி டூ கீப் டுகெதர். ஓகே, நாங்க வந்து ரெண்டு பேரும் இருக்கும்போது நான் வந்து பாடிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திடீர்னு அந்த ஷீபர்டு வந்து காணாம போயிடுச்சு. அந்த ஷீபர்டோட மேட், அதாவது ஹீபர்டுக்கு வந்து அதை யாராச்சும் கொன்னுட்டாங்க, மேபி கொன்னு இருக்கலாம் அப்படிங்கிறது கூட தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, டில் ஆஃப் அ சடன் மே பி கில்ட் unknown to her mate. One forenoon the she-bird crouched not on the nest, nor returned that afternoon, nor the next, nor ever appeared again. Okay, இவர் வந்து என்ன பாக்குறாரு அப்படின்னா, ஓகே அந்த நெஸ்ட்ல வந்து எப்பயும் க்ரௌச் பண்ற அந்த ஷீபர்ட் வந்து காணும். அந்த ஆஃப்டர்நூனும் அது வரல, அடுத்த நாளும் அது வரல, அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த பேர்டை பார்க்கவே, ஷீபர்டை வந்து பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ட் தென்ஸ் ஃபார்வர்ட் ஆல் சம்மர் இன் த சவுண்ட் ஆஃப் த சீ அண்ட் அட் நைட் அண்டர் த ஃபுல் ஆஃப் த மூன் இன் காம் வெதர் over the hoarse surging of the sea or flitting from briar to briar by day. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஷீபர்ட் வந்து காணாம போயிடுச்சு இல்லையா. இப்போ அதுக்கப்புறமேட்டியும் எல்லா சம்மருமே சரி, சம்மர்ல வந்து டே டைம் அப்படின்னா அந்த சீயோட சவுண்ட் ஒரு மாதிரி இருக்கும், நைட் டைம்னா ஒரு மாதிரி காம் வெதரா இருக்குமா. இந்த மாதிரி சம்மர் நைட்டுன்னு எல்லா டைமுமே அந்த ஹீபர்ட் வந்து அந்த கடற்கரையில போய் கத்திக்கிட்டே இருக்கான். ஓவர் த ஹரோஸ் சர்ஜிங் ஆஃப் த சி அப்படிங்கும்போது அந்த சியோட அலையோட சவுண்ட் வந்து அதிகமா வருது. அந்த அலையோட சவுண்டை விட இது கத்துறது வந்து அதிகமா கேக்குது. ஏன் அப்படின்னா எங்கேயாச்சும் அந்த ஷீபர்ட் இருந்து நான் கத்தும் போது திருப்பி அதை கத்தாதா அப்படிங்கிறதுக்காக இந்த ஹீபர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் கத்திட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஃபிளிட்டிங் ஃப்ரம் ப்ரையர் டு ப்ரையர் பை டே. ஓகே, நைட்டு வந்து அந்த அலசத்தோட அதிகமா கத்துது. டே டைம்ல வந்து ப்ரையர் டு ப்ரையர்னா ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிக்கு மாறி மாறி பறந்து கத்திட்டு இருக்கு அந்த ஹீபர்ட்.
நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஐ saw here that intervals the remaining one the he bird the solitary guest from Alabama. இப்போ வந்து இந்த இடத்துல ஐன்னு ரெஃபர் பண்றது யார் அப்படின்னா போயட். இவர் வந்து சின்ன பையனா இருக்கும்போது தானே பார்த்தது. இவர் வந்து பார்க்கறாரு கேட்கறாரு என்ன அப்படின்னா, அந்த ஹீபர்ட் வந்து ஒரு டைம் சவுண்டு கத்திட்டு கொஞ்சம் இன்டர்வல் விடுதான். ஏன் அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டாதான் இது கத்துறது அந்த ஷீபர்டுக்கு கேட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குதான். இந்த சாலிட்டரி கெஸ்ட் ஃப்ரம் அலபாமா அப்படிங்கும்போது இந்த முன்னாடியே சொல்லியிருந்தால அலபாமாவிலேருந்து இந்த 2 குருவிக்குன்னு வந்துச்சு. இப்போ வந்து அதில் ஒரு ஹீபர்டு மட்டும் இந்த மாதிரி லோன்லியாக கத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முன்ன ஏற்கனவே ஷைன் 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 ஒரு லைன் பார்த்தோம் இல்லையா, அது வந்து எப்படின்னா அந்த ஹீபர்டு சொல்கிறத இவர் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ வந்து அந்த ஹீபர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இவர் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் லைன் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளோ 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 அப் சி விங்ஸ் அலாங் பாம்னாக் ஷோ ஐ வெயிட் அண்ட் ஐ வெயிட் டில் யூ ப்ளோ மை மெட் டு மீ. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாம்பனாக் ஷோரில் தானே இந்த 2 பேர்டும் வந்து கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தது. அங்கே இருக்க அந்த ஷீஷோரில் வந்து இருக்க விண்டு அந்த வேவ்ஸ் வந்து கொண்டு வருது இல்லையா, நீ வந்து இப்படி வீசி அந்த விண்டு வந்து வீசிட்டே தான் இருக்கணும். எது வரணும் அப்படின்னா என்னோட சோல்மேட்டை என்னோட அந்த ஷீபர்டை வந்து நீ என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற வரணும். நீ இதே மாதிரி தான் அலைகளை வந்து காத்தால இது பண்ணிட்டே இருக்கணும், ப்ளோ பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லுது. அதான் நெக்ஸ்ட் லைன்ல சொல்றாங்க, ஐ வெயிட் அண்ட் ஐ வெயிட் டில் யூ ப்ளோ மை மேட் டு மீ. நெக்ஸ்ட், எஸ் வென் த ஸ்டார்ஸ் கிளிசன் ஆல் நைட் லாங் ஆன் த ப்ராங்க் ஆஃப் த மாஸ் ஸ்கேலோப்டு ஸ்டேக். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஹீபர்ட் வந்து அந்த ஷீஷோர்ல நின்று தான் பாடுது. எப்படி சொல்றாங்க, அந்த ஸ்டார்ஸ் இப்போ வந்து நைட் அடிச்சு அந்த ஸ்டார்ஸ்லாம் வந்து அழகா மின்னுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து அந்த ஷீஷோர் பக்கத்தால ப்ராங் அப்படின்னா ஏதாவது கட்டை தூண் அந்த மாதிரி இருக்குல்ல, கடல்ல வந்து அந்த வேவ்ஸ் இது மேல அடிச்சு அடிச்சு அது ஃபுல்லா வந்து பாசி படிஞ்சிருக்கான். அந்த கட்டை மேல இது வந்து உட்காந்துட்டு வந்து பாடுது, அதோட ஷீபர்டு நினைச்சு பாடுது. டவுன் ஆல்மோஸ்ட் amid the slapping waves shared the lone singer wonderful casting tears he called on his mate. இந்த மாதிரி ஸ்லாப்பிங் வேவ்ஸ்னா அந்த அலை அடிச்சு அடிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி இத்து போன அந்த மரக்கட்டை மேல வந்து ஒரு லோன் ஒண்டர்ஃபுல் சிங்கர், அதாவது அந்த ஹீபர்டு வந்து அழகா இப்படி பாடிட்டு இருக்கு. அதோட டியர்ஸை வந்து அதோட ஷீபர்டை தேடி வந்து பாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, he poured forth the meanings which I of all men know. Yes, my brother, I know the rest might not, but I have treasured every note. ஓகே, இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அந்த ஹீபர்ட் வந்து ஷீபர்ட் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்குல்ல, அதோட சாங் வந்து நமக்கே வந்து டியர்ஸ் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குமா. இப்போ வந்து இந்த இந்த பேர்ட் பாடுறது மற்றவங்களுக்குலாம் தெரியுமானா தெரியாது. ஆனால் வந்து இந்த இடத்துல ஐன்னு சொல்றது வந்து போயட் வந்து தெரியுவே அப்படின்னா, இந்த பேர்ட் வந்து ஹாப்பியா இருக்கும் போது வந்து இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஹாப்பியா இருந்தா எப்படி பாடும், சேடா இருந்தா எப்படி பாடும்னு போயட்டுக்கு தெரியும். இப்போ இந்த போயட் வந்து மற்ற எல்லா மென்னும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் உன்னோட பாட்டை வந்து நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாரு. இந்த இடத்துல பிரதர்னு சொல்றது யாரு அப்படின்னா, போயட்டுக்கு அந்த பேர்டு வந்து பிரதரா இவர் வந்து அசியூம் பண்ணிக்கிறாரு. ஓகே, நீ பாடுறது வந்து எனக்கு தெரியுது, நான் வந்து இது எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். எப்படி அப்படின்னா, த ரெஸ்ட் மைட் நாட், மற்றவங்களுக்கு இது தெரியாது, ஆனால் எனக்கு உன் பாட்டு எப்படின்னு தெரியும் இல்லையா, அதனால நீ பாடுற ஒவ்வொரு நோட்டுமே நான் வந்து ப்ரிசர்வ் பண்ணி நான் என்னோட போயமில் வந்து நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், ஃபார் மோர் தென் ஒன்ஸ் டிம்லி டவுன் டு த பீச் கிளைடிங் சைலண்ட் அவாய்டிங் த மூன் பீம்ஸ் பிளண்டிங் மைசெல்ஃப் வித் த ஷேடோஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உன்னோட ஒவ்வொரு நோட்டையுமே நான் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன் இல்லையா, இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ண வைக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணாருன்னா, எப்பப்ப அந்த ஹீபர்ட் இது வந்து இது ஃபுல்லா இவரோட சைல்ட்ஹுட் மெமரிஸ், இது எப்பப்ப அந்த ஹீபர்ட் கத்துதோ அப்ப எல்லாம் இவர் அந்த அவரோட வீட்டை விட்டு எங்க இருக்கு அந்த ஹீபர்ட் என்ன பாடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாராம். சைலண்ட் அவாய்டிங் த மூன் பீம்ஸ் பிளண்டிங் மை செல்ஃப் வித் த ஷேடோஸ் அப்படின்னா எப்படி கேட்பாருன்னா, அது பக்கத்துல போனா அந்த பேர்டு ஓடிடும் இல்லையா, அதனால வந்து அங்க இருக்க மற்ற செடி இல்லை வேற ஏதாச்சும் பொருள் அதில் இருக்க ஷேடோஸ்குள்ள வந்து இவரை வந்து பிளண்ட் பண்ணிப்பாங்க. அதாவது அந்த ஹீபர்டுக்கு வந்து இவர் இருக்கிறதே தெரியாத மாதிரி நின்று அந்த ஹீபர்ட் என்னென்ன பண்ணுதுன்னு கேட்பாராம். ரீகாலிங் நவ் த அப்ஸ்கியூர் ஷேப்ஸ் த எக்கோஸ் த சவுண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ் ஆஃப்டர் த ஷோட். ஓகே, இந்த மாதிரி நான் சைல்ட்ஹுட்ல பார்த்த விஷயம் எல்லாம், அந்த ஷேப், அந்த எக்கோ, அந்த ஹீபர்ட் பாடினது எல்லாமே இவருக்கு வந்து இப்ப ரீகால் ஆகுதான். இப்ப வந்து இவர் போயிட்டு இப்ப ரீகால் பண்ணி பாக்குறாரு அப்ப வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட், த ஒயிட் ஆர்ம்ஸ் அவுட் இன் த பிரேக்கர்ஸ் டயர்லெஸ்லி டாசிங். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்ம்ஸ் நீங்க என்ன ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா, கடல்ல வர அந்த வெள்ளை நுரையெல்லாம் இருக்குல்ல, அதுதான் வந்து ரெஃபர் பண்றாங்க. அது வந்து அந்த அலை வந்து வர்றது எப்படி இருக்கு அப்படின்னா, கடலை வந்து உடச்சிக்கிட்டு ஒரு ஆர்ம்ஸ், ஒரு ஒயிட் ஆர்ம் வந்து மேல வந்து இன்னும் கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுது. அந்த ஹீபர்டுக்கு வந்து அப்படி இருக்காமா.
நெக்ஸ்ட் ஐ வித் பேர் ஃபீட் எ சைல்ட் த விண்ட் வாஃப்டிங் மை ஹேர். ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் என்னன்னு சொல்லியாச்சு, போயட்டோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்ன்னு சொல்லியாச்சா. நெக்ஸ்ட் இவர் வந்து அந்த அந்த சீஷோர்ல வந்து பேர் ஃபீட்ல வந்து நின்றுட்டு இருக்காராமா. அப்போ வந்து அங்க அடிக்கிற அந்த காத்து வந்து இவரோட ஹேரை வந்து அசைக்குதான். லிசன் டு லாங் அண்ட் லாங், லிசன் டு கீப் டு சிங் நவ் டிரான்ஸ்லேட்டிங் த நோட்ஸ் ஃபாலோயிங் யூ மை பிரதர். ஓகே, இப்போ எதுக்காக இவர் இப்படி நின்றுட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த ஹீபர்டு பாடுறது வந்து ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டே இருக்காரு. எதுக்கு கேட்குறாரு அப்படின்னா, அதை வந்து இப்போ நோட்ஸா நீ பாடுறது வந்து நோட்ஸா டிரான்ஸ்லேட் பண்ணுவோம்ல, அது வந்து நான் ஃபாலோயிங் லைன்ஸ்ல வந்து நான் கொடுக்குறேன் மை பிரதர் அப்படிங்கிறது அந்த ஹீபர்ட் கிட்ட வந்து சொல்ற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஹீபர்ட் பாடினதை போயட் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நோட்டா கொடுக்குற மாதிரி. சூத் 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 க்ளோஸ் ஆன் இட்ஸ் வே, சூத்ஸ் த வே பிஹைண்ட் அண்ட் எகைன் அனதர் பிகைன், எம்ப்ரேசிங் அண்ட் லேப்பிங் எவ்ரி ஒன் க்ளோஸ், பட் மை லவ் சூட்ஸ் நாட் மீ நாட் மீ. ஓகே, இந்த இடத்துல சூத் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தர் வந்து கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கன்சோல் பண்றது தான் அதுக்கான மீனிங். இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஹீபர்ட் அந்த கடற்கரையில தானே இருக்கு. அங்க வர அலையெல்லாம் எப்படின்னா, ஒரு அலை வந்துச்சுன்னா பின்னாடி இன்னொரு அலை வருது இல்ல, அப்படி ஒரு அலை பின்னாடி இன்னொரு அலை வந்து கூட அதை கம்ஃபர்ட் பண்ணுது. இப்போ வந்து 2 அலை வந்துச்சுன்னா அது பின்னாடி அடுத்தடுத்த அலை வந்துட்டே இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, ஒன்னோட ஒன்று டச் பண்ணி அதுக்கு வந்து இன்னொன்று வந்து கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு என்னோட லவ் வந்து அப்படி எதுவும் பண்ணல அப்படின்னு வந்து ஃபீல் பண்ற மாதிரி எழுதியிருக்காரு. அதாவது அந்த ஹீபர்ட் வந்து இப்படி அதோட ஷீபர்டை நினைச்சு இப்படி ஃபீல் பண்ற மாதிரி இவர் சொல்றாரு. Next, low hangs the moon, it rose late, it is lagging, oh I think it is heavy with love, with love. Okay. Next, இப்போ இந்த ஹீபர்ட் என்ன நினைக்குது அப்படின்னா, அன்னைக்குன்னு பார்த்தா அந்த மூன் வந்து லேட்டாக தான் ரைஸ் ஆகுது. லேகிங் அப்படின்னா ஒரு பொருளுக்கு பின்னாடி, அதாவது அந்த கடலுக்கு பின்னாடி வந்து இருக்க மாதிரி இருக்கு அந்த மூணு. இந்த ஹீபர்டுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஏன் இந்த மூணு இவ்வளோ லேட்டா எந்திரிக்குது அப்படின்னா, ஒரு வேளை அதிகமான லவ் அதுகிட்ட இருக்கிறதுனால அது ரொம்ப ஹெவியா இருக்கு போல, அதனாலதான் அது வந்து இவ்வளோ லேட்டா ரைஸ் ஆகுது. அதெல்லாம் ரைஸ் ஆகவே முடியல, அந்த அளவுக்கு லவ் வந்து அதுக்கு இருக்கு அப்படின்னு வந்து ஃபீல் ஆகுது. ஓ மேட்லி த சி புஷஸ் அப்பான் த லேண்ட் வித் லவ் வித் லவ். மேல சொல்லியிருந்தாலும் மூணு எப்படி வந்து லவ்வால ஹெவியா இருக்கோ அந்த மாதிரிதான் சீயும் அது வந்து லேண்ட் மேல இருக்க லவ்வால தான் அது வந்து அந்த வேவ்ஸ், அந்த சி வேவ்ஸ் வந்து லேண்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து ஹீபர்ட் வந்து ஃபீல் பண்ணுது. அதாவது ஹீபர்டுக்கு வந்து இப்ப ஷீபர்ட் கிடையாது, இப்படி சுத்தி இருக்க எல்லா விஷயங்களுமே அந்த லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கு, ஆனா நான் மட்டும் தனியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீபர்ட் ஃபீல் பண்ணுது. ஓ நைட் டு ஐ நாட் see my love fluttering out among the breakers. பிரேக்கர்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா வேவ்ஸ், அந்த சி வேவ்ஸை. இப்போ ஹீபர்ட் என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்னா, அந்த நைட்ல அங்க உட்காந்துட்டு இந்த மாதிரி வர வேவ்ஸ்ல கூட என்னோட லவ் வந்து நான் பார்க்க முடியல, அப்படி வந்து நான் தனியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுது. வாட் இஸ் தட் லிட்டில் பிளாக் திங் ஐ see there in the white? லவ் 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 லவுட் ஐ கால் டு யூ மை லவ். ஓகே, இப்போ வந்து இப்படி அதை நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சி வேவ்ஸ் அந்த ஒயிட் ஃபோம்ல வந்து ஏதோ பிளாக் கலர்ல தெரியுது. உடனே இந்த ஹீபர்டுக்கு வந்து அது ஒருவேளை ஷீபர்டா இருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி வந்து பாடுது, கத்தி வந்து கூப்பிடுது. ஐ அண்ட் கிளியர் ஐ ஷூட் மை வாய்ஸ் ஓவர் த வேவ்ஸ், ஷோர்லி யூ மஸ்ட் நோ ஹூ இஸ் ஹியர், யூ மஸ்ட் நோ ஹூ ஐ எம் மை லவ். இப்போ வந்து அந்த ஹீபர்ட் வந்து அந்த ஷீஷோர்ல வந்து ஏதோ பார்த்துருக்கு இல்லையா, இப்போ வந்து ஹை வாய்ஸ்ல வந்து கிளியரா இதோட வாய்ஸ் வந்து அங்க இருக்க அந்த ஆப்ஜெக்டுக்கு கேட்கற அளவுக்கு கத்துது. இப்போ என்ன அப்படின்னா, அது வந்து கடல் கரையில இருக்கு, இது வந்து ஒரு மரத்து மேல நின்றுட்டு இருக்கலாம், ஒரு கட்டை மேல நின்றுட்டு இருக்கலாம். இங்கிருந்து இது பேசினா அதுக்கு அந்த ஷீபர்டு கேட்குமோ என்னன்னு ஒரு சந்தேகத்துல, நான் வந்து யாருன்னு உனக்கு கண்டிப்பா தெரியும், உனக்கு நான் பேசுறது கேக்குதா அப்படிங்கிற மாதிரி இது கேக்குது. கண்டிப்பா வந்து உனக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீபர்ட்ட பேசுற மாதிரி பேசுது. நெக்ஸ்ட் வந்து லோ ஹேங்கிங் மூன், வாட் இஸ் த டஸ்கி ஸ்பாட் இன் யுவர் பிரவுன் எல்லோ? ஓ இட் இஸ் த ஷேப் ஆஃப் மை மேட். ஓ மூன் டு நாட் கீப் ஹேர் ஃப்ரம் மீ எனி லாங்கர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த லோ ஹேங்கிங் மூன் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கடல் பின்னாடி கொஞ்சமா இருக்குன்னு. அந்த மூன்ல எப்படி இருக்குன்னா ஒரு ப்ரௌனிஷ் எல்லோ கலர்ல தானே இருக்கும். அங்க வந்து ஒரு டஸ்கி ஸ்பாட் வந்து இந்த ஹீபர்ட் பாக்குது. அதை பார்த்ததும் என்ன நினைக்குது அப்படின்னா, அது என்னோட ஷீபர்டோட அந்த ஷேப் தான். நீ மூன் கிட்ட வந்து கேக்குது, நீ வந்து என்னோட மேட்டை வந்து கொண்டு போயிடாத, என்கிட்டயே கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அந்த மூன்கிட்ட வந்து கேக்குது. லேண்ட் ஓ land, whichever way I turn, oh, I think you could give me my mate back again if you only would.
ஃபார் ஐ am ஆல்மோஸ்ட் ஷுர் ஐ see her dimly whichever way I look. ஓகே, இப்போ வந்து லேண்ட்டை சொல்லுது என்ன அப்படின்னா, நான் எந்த பக்கம் திரும்பினாலுமே நீ எனக்கு என்ன கொடுக்குற அப்படின்னா என்னோட என்னோட ஷீபேர்டோட ஞாபகத்துக்கு தான் கொடுக்குற. அதாவது இந்த ஹீபேர்டுக்கு வந்து அந்த சைடு எங்க பார்த்தாலுமே அதோட ஷீபேர்டு இருக்க மாதிரியே ஒரு நினப்பு இருக்கான். ஏதோ ஒரு சைடு பார்க்கும்போது என் ஷீபேர்டை பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட அது எங்க பார்த்தாலுமே அதோட ஷீபேர்ட் வந்து தெரியுதான். ஓ ரைசிங் ஸ்டார்ஸ் பெர்காப்ஸ் த ஒன் ஐ வாண்ட் so much will rise. He'll rise with some of you. ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ஸை பார்த்து கேட்குது, ஒருவேளை என் ஷீபேர்ட் உங்களில் ஒருத்தரா வந்து ரைஸ் ஆச்சுன்னா என் ஷீபேர்ட் வந்து என்கிட்டயே கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஸ்டாரா என் ஷீபேர்ட் வந்தது அப்படின்னா என்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஹீபேர்ட் வந்து கேட்டுட்டு இருக்கு.